வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சனியன் 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன்கள் என்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கவனிக்கணும். சாராவளி என்னும் நூலில் சனி 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன் என்று சொல்ல போகிறோம். அப்போ சனியன் யார்? ஆயுள், அச்சம், துக்கம், அவமானம், மரணம், நோய், ஏழ்மை, வேலையாளு, ஆபத்து, சிறைச்சாலை, அடிமை, கொத்தடிமை, பாவச்செயல்கள், குப்பை, சோம்பல் குணம், தாழ்மையான எண்ணம், தீயவர் சேர்க்கை, நீசர் சேர்க்கை, கடன், நோய், முட்டுக்கட்டை, இரும்பு, தவறான புரிதல் அத்தனையும் சனியன். ஒதுக்கி வைக்கப்படுதல், தனித்து விடப்படுதல், மூடத்தனம், வளவள என்று பேச்சு, எச்சரிக்கை, தீய செயல்களை நாட்டம், தீய செயல்களை கட்டவிழ்த்து விடுவன் என்று சனியன். விவசாய தொழில்களின் வாழ்க்கை வீழ்ச்சிகளை குறிக்கக்கூடியவன், துக்கத்தை குறிக்கக்கூடியவன், நஷ்டத்தை குறிக்கக்கூடியவன், அலைச்சலை குறிக்கக்கூடியவன், இறக்கம் என்பதே இல்லாதவன் இந்த சனியன். கவனிக்கணும். அது மட்டுமல்ல, பொறாமை குணத்தை கொடுக்கக்கூடியவன், சாக்கடை என்று சொல்லக்கூடியவன், சாக்கடைக்கு சனி, வாய்க்கால்கள் சனி, தனித்து விடப்பட்ட இடங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்துக்கும் சனி, தனிப்பட்ட இடங்கள் அதுவும் சனியன். செகண்ட் பிசினஸின் அனைத்து விதமான குணமும் தலைவனும் சனியன். தான் தப்பிக்கும் வழி என்ன வழியில் தப்பிப்பது என்ற குணத்தை கொடுப்பவன் சனியன். அங்க விகாரத்தை கொடுப்பவன் சனியன். மனஸ்தாபங்களை கொடுப்பவன் சனியன். வியாக்கியானங்களை கொடுப்பவன் சனியன். நீடித்த துக்கத்தை குடிக்கக்கூடியவன் சனியன். நொண்டி முடவன் என்று சொல்லக்கூடிய அந்த துக்கங்களை கொடுக்கக்கூடியவன் சனியன். அனாசியமோ கோபப்படக்கூடியவன் சனியன். உலகத்தில் நடக்கும் அத்தனை விதமான பாவச்செயல்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கும் சனியன். பாவத்தின் கடவுள் சனியன். தாழ்மையான குலத்தில் பிறந்தவன் சனியன். வியாக்கியானம் பேசக்கூடியவன் சனியன். மனஸ்தாபங்களை கொடுக்கக்கூடியவன் சனியன். இவ்வளோ விதமான காரகங்களை கொடுத்திருக்கிறோம் சனிக்கு. அந்த சனியன் 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன்கள் என்று நம்ம சொல்ல போறோம். ஒன்று என்று சொல்லக்கூடிய கௌரவம், புகழ், மதிப்பு, மரியாதை, செயல்திறன், உடலமைப்புகள், உடலுறுப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த 1ஆம் பாவத்தில் சனியன் இருக்கும் பொழுது கவனிக்கணும். அப்போ தரித்திரம் உடையவன், துக்கங்களை உடையவன், நோயினால் பீடிக்கப்பட்டவன், சோம்பேறி குணம் உடையவன். என்னங்க 1ஆம் பாவம் சனியன் இருக்கிறது பார்த்துங்க. இதுதான் உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சனியன் உட்கார்ந்தா இதுதான் பலன். இந்த 2 என்று சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பம், குடும்ப உறவுகள் என்று சொல்லக்கூடிய இந்த 2ஆம் பாவத்தில் சனியன் உட்கார்ந்திருந்தா என்ன ஆச்சு? ஒழுங்கற்ற முகத்தோற்றம் உடையவன். தனம் என்று சொல்லக்கூடிய தனம் சார்ந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடியவன். குடும்பத்தை விட்டு, குடும்ப உறவுகளை விட்டு பிரியக்கூடியவன், அநியாயம் செய்யக்கூடியவன், குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறவுகளிடம் குடும்பத்தை விட்டவனாகவும் ஜனங்களும் வாகனங்களும் போகங்களும் உள்ளவன் சனி. வருமானம் வருகிறது, போகத்தை அனுபவிக்கிறான், ஆனால் குடும்ப உறவுகளில் சிக்கலை உண்டு பண்ணுகிறான் சனியன். 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம், வீரியம், வேகம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் பாவம், இளைய சகோதரர்கள், அலைச்சல்கள், ஆபரணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவம், வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவம், வீரத்தில் வரக்கூடிய வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவம், லாபம் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவம், மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவம், ஒருவரை சமயக்கடமை ஆற்றுவதற்கு சொல்லக்கூடிய 3ஆம் பாவம், காதல் என்று சொல்லக்கூடிய 3ஆம் பாவம், காதுகள் என்று சொல்லக்கூடிய 3ஆம் பாவம், கழுத்து, மூக்கு, தொண்டை என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவம், கைகள் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவத்தில் சனியன் உட்கார்ந்தார். அழுக்குடைய அங்கங்களை உடையவன், அங்கங்களை விருத்தியாக்கக்கூடியவன், குலத்திற்கு பொருந்தாத அத்தனை விதமான செயல்களையும் செய்யக்கூடியவன், சூரன், சோம்பேறி உடையவன், சோம்பேறி பயல்களோடு கூடியவனாக இருக்கிறான், சோம்பேறிகளின் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறான், சூரனாக இருக்கிறான், தானம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், சிறு புத்தி உள்ளவனாக இருக்கிறான். இங்கே 3இல் சனி. 4இல் சனி என்று சொல்லக்கூடிய பூமி, நிலம், வீடு, வண்டி, வாகனம், தாய் வழி உறவுகள்,
கன்று காளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடம் சுகம் என்று சொல்லக்கூடிய அந்த சனியன் போய் உக்காந்தா என்னன்னா துக்கம் உடையவன், துயரம் உடையவன், பந்துக்கள், வாகனங்கள், நண்பர்கள், சுகங்கள் இவை அனைத்தும் இல்லாதவன், பால்யம் என்று சொல்லக்கூடிய சிறு வயதில் வியாதிகளால் பீடிக்கப்பட்டவன், நகங்களையும் ரோமங்களையும் வளர்க்கக்கூடியவனாக இந்த சனியன் விளங்குகிறான். கவனிக்கணும். சரி, 5 என்று சொல்லக்கூடிய என்னங்க 5 அறிவு, தெளிவு, நல்ல புரிதல், கற்பனை, காதல், கேளிக்கைகள், வேடிக்கைகள், வினோதங்கள், விளையாட்டுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 5ஆம் பாவத்தில் சனியன் என்பவன் உட்கார்ந்தா என்ன பலம்னா புத்திரர்களும் சுகமும் பந்துக்களும் இல்லாதவன், புத்தி இல்லாதவன், மானமில்லாதவன், வெட்கமில்லாதவன், பைத்தியம் உடையவன், தரித்திரமுடையவன், சிந்தனையில் தரித்திரமுடையவன். கவனிக்கணும். அந்த 5 சனியன் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய என்னது இடையூறுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வில்லங்கங்கள், விவகாரங்கள், கடன்கள், நோய்கள், பகைகள், வம்பு சண்டை, வம்பு வழக்கு, குரூர செயல்கள், எதிரிகளோட மகிழ்ச்சி, எதிரிகளோட வீழ்ச்சி, நாற்பட்ட நோய்கள், நாற்பட்ட பகைகள் என்று சொல்லக்கூடிய இந்த 6ஆம் பாவத்தில் சனியன் உட்கார்ந்தார். சரீரத்தில் ஓடக்கூடியவன், சூரன், காமம் உடையவன், அதிகமாக சாப்பிடக்கூடியவன், கெட்ட சுபாவத்தை உடையவன், பல விதத்தில் சத்துருக்களை கொள்பவனாகவும் இந்த சனியன் இருக்கிறான். சரி, அடுத்தது 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கவனிக்கணும். 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மனைவி, கணவன், புதிய நண்பர்கள், புதிய மனிதர்கள், பார்ட்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 7இல் சனியன் இருக்கும் பொழுது ஆரோக்கியம் இல்லாதவன், கணவன் மனைவியால் சுகம் என்பதே இல்லாதவன், களத்திர மரணம், கணவனோ அல்லது மனைவியோ மரணம் உடையவன், தானம் இல்லாதவன், கெட்ட அலங்காரத்தோடு கூடியவன், பாவி, நீசர்களுடன் சேரக்கூடியவன், குலத்திற்கு ஒவ்வாத தொழில்களை செய்பவன், பல விதத்தில் தீயதை செய்யக்கூடியவனாக இந்த சனியன் 7ஆம் பாவத்தில் ஏற்படுத்துகிறான். 8 என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுள், அசிங்கங்கள், அவமானங்கள், கேவலங்கள், துக்கங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சங்கடங்கள், வருத்தங்கள், எதிர்பாராமல் வரக்கூடிய இழப்புகள், எதிர்பாராமல் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், மனிதனுக்கு கவலை அளிக்கக்கூடிய அத்தனை விதமான செய்திகளும் 8. சிறை தண்டனை என்று சொல்லக்கூடிய 8, கொலை தற்கொலை என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் பாவத்தில் சனியன் உட்காரும் போது குஷ்டத்தை ஏற்படுத்துகிறான், நாற்பட்ட நோய்களை ஏற்படுத்துகிறான், நோய்களால் பீடிக்கப்பட்டவனாகவும் ரோகங்களால் பீடிக்கப்பட்டவனாகவும் அற்பாயுள் உடையவனாகவும் ஒரு காரியத்தை, எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க சக்தி என்பதே இல்லாதவனாகவும் மூலநோய் உடையவனாகவும் பால்வினை உடையவனாகவும் அந்த சனியன் இருக்கிறான். உசுறு இருக்கும், ஏண்டா வாழ்கிறோம் என்ற நிலையை உருவாக்கக்கூடியவன் அந்த சனியன். 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த சனியன். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள், முன் யோசனை, பறந்துபட்ட சிந்தனைகள், பறந்து சிந்திப்பவன். அது மட்டுமல்ல, ஏற்றுமதி, இறக்குமதி, சர்வதேச வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், பாத யாத்திரை, தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை, கடவுள் வணக்கங்கள், இறை வணக்கங்கள், கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு. அது மட்டுமல்ல, பொது கண்டுபிடிப்புகள் என்று சொல்லக்கூடிய சட்டம், அதாவது அரசாங்கம் போடக்கூடிய சட்டம் என்று சொல்லக்கூடிய இது 9ஆம் பாவத்தில் அந்த சனியன் உட்காரும் பொழுது தானத்தை செய்யாதவன்,
தருமத்தை செய்யாதவன், ஒழுக்கம் இல்லாதவன், சொற்ப திரவியம் உடையவன், புத்திரரும் சகோதரம் இல்லாதவன், ஒரு சுகமும் இல்லாதவன், அந்நியர்களை துன்பப்படுத்தக்கூடியவனாகவும் இந்த சனியன் விளங்குகிறான். 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல பாவத்தில் இந்த தீய கோள் சனியன் உட்கார்ந்து இந்த பலன்கள். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுக்கிற பட்டம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை என்று சொல்லக்கூடிய இந்த 10ஆம் பாவத்தில் சனியன் உட்காரும் பொழுது என்ன சொல்றான்? தொழிலில் வித்வானாகவும் பராக்கிரமம் உடையவனாகவும் தனவானாகவும் மந்திரியாகவும் சேனநாயகனாகவும் கிராமம், சபை, நகரம், சங்கம் இவர்களுக்கு தலைவனாகவும் இருக்கிறான் சனியன். தொழிலாளர்களின் தலைவனாக இருக்கிறான் சனியன். கவனிக்கணும். 10ல் 11 என்று சொல்லக்கூடிய லாபம், மூத்த சகோதரன், சபை, அது மட்டுமல்ல தான் நினைத்தது எல்லையற்ற நண்பர்கள், தான் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த நண்பர்கள், அமைச்சர் பதவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த 11, செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய 11, எண்ணியதை நிறைவேற்றுவது என்று சொல்லக்கூடிய 11, ஊஞ்சல் என்று சொல்லக்கூடிய அந்த 11, அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய 11, இத்தனை காரகத்தில் உள்ள அந்த 11 சனியன் என்பவன், அந்த திருடன் என்பவன் உட்காரும் பொழுது தீர்க்காயுள் உடையவனாகவும் கலக குணமும் சஞ்சல குணமும் உடையவனாகவும் சனியன் சஞ்சலம், அந்த கலக குணமும் சஞ்சல குணமும் இல்லாதவனாகவும் வைபவங்களோடு கூடியவனாகவும் சூரனாகவும் சிற்ப பிரதிவிருத்தங்களை செய்பவனாகவும் ஆரோக்கியம் உடையவனாகவும் தனமும் சம்பத்தும் ஜனங்களை உடையவனாகவும் இருக்கிறான். சரணம் உடையவன் சனியன். அதாவது லாபம் என்று சொல்லக்கூடிய அந்த லாபத்தை தடையுடனும் தாமதத்துடனும் அதே சமயத்தில் உடனே கொடுக்க முடியாதவனாக படிப்படியாக அந்த லாபத்தை கொடுக்கக்கூடியவன் சனியன். அதனால அந்த பலன்களை சொல்றாங்க. அந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செலவுகள், அலைச்சல்கள், பயணங்கள், இடமாற்றங்கள், காணாப்போதல், வீணாப்போதல், ஓடிப்போதல், கரைந்து போதல், இல்லாமல் போதல், மறைந்து போதல், பிரதேசிய தேர்தல், பன்னடியாக தெரியதல், தூக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த 12இல் சனியன் இருக்கும் பொழுது பெயர், புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை இவை எதுவும் இல்லாமல் உயர்ந்த நிலையில் அந்த சனியன் அவனை வைத்திருக்கிறான். அங்கக்குறை வைத்திருக்கிறான். அதிகமாக பேசக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு விதமான கண்கள் அவனுக்கு இல்லாதவனாக, மார்கன் உடையவனாக இருக்கிறான். தயவு இல்லாதவனாக இருக்கிறான். லஜ்ஜை இல்லாதவனாக இருக்கிறான். அனாவசியமாக அதிக பணங்களை செலவிடக்கூடியவனாக இருக்கிறான். மனக்குழப்பம் உடையவனாக இருக்கிறான். துக்கம் உடையவனாக இருக்கிறான். அந்த சனியன் 12 என்று சொல்லக்கூடிய அந்த சனியன் இவன் கொடும்பாலி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சனியன் எங்கே இருந்தாலும் கெடுக்க போறான். எந்த பாவத்தில் இருந்தாலும் சனியன் தனித்து எங்கே இருக்கிறானோ அங்கே வறுமை, துக்கம், துயரம், கஷ்டம், நஷ்டம், சங்கடங்கள், வருத்தங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், நோய், இது ஏதோ ஒரு விஷயம் குறை அங்கே சனியனால் பிடிக்கப்படுகிறது என்பதை உணருங்கள். சனியெல்லாம் நல்லது செய்ய முடியாது. எந்த பாவத்தில் இருந்தாலும் நல்லது செய்ய முடியாது. சுபரோடு நல்ல பாவங்களில் சனியன் இருக்கும் பொழுது தீய விளைவுகளை சனியன் குறைக்கிறான் என்பதுதான் உண்மை. சனியனால நல்லது செய்ய முடியாது. சனியன் குணம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது. ஆனால் உழைப்பு உண்டு. உழைப்பு கண்டிப்பாக உண்டு. உழைப்பில் சனியை அடித்துக்கொள்ள மகர கும்பராசி என்பது உழைப்பில் அடித்துக்கொள்ள சனியை அடித்துக்கொள்ள இந்த உலகத்தில் யாரும் இல்லை. தனி மனிதனாக உழைக்கக்கூடியது கடின உழைப்பு என்று சொல்லக்கூடியவன் அந்த சனியன் தனி மனிதனாக உழைக்கக்கூடியவன். கவனிக்கணும். இந்த சனியன் தனி மனிதனாக உழைக்கக்கூடியது. ஆனால் குணங்கள் என்று சொல்லக்கூடிய சோம்பேறி குணம், தாழ்மையான குணம், தள்ளிப்போடும் குணம், முடிவு சொல்ல தெரியாத குணம், 2வது சோம்பல் குணம், தாழ்மை குணம் என்பது ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது என்பதை நான் சொல்லுவேன். சனியன் எங்கிருந்தாலும் துக்கத்தை தான் கொடுக்க போகிறான். நல்லதெல்லாம் அவனுக்கு கிடையாது. நல்லது செய்ய தெரியாது. சனியன் என்பவன் நல்லது தெரியாது. அவன் துக்கத்தின் தலைவன், துயரத்தின் தலைவன்,
கஷ்டத்தின் தலைவன், நஷ்டத்தின் தலைவன். சனி என்னாவே துக்கம்னு வந்துடணும். தனிச்சு எங்கே இருந்தாலும் அங்கே அவன் துக்கம் வந்து சேருகிறது முடிவு பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 4 பேர் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.